ஹாய் லட்டூஸ், வெல்கம் டு லட்டு குட்டி விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அருமையான மண் சட்டி மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மண் சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் தேவையான அளவு நல்லெண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம மீன் குழம்பு செய்யும் போது அதோடைய டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நான் நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்வேன் அப்படின்றதுனால உங்களுக்கும் அதையே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதில் ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் சீரகம், பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பெருஞ்சீரகமும் சீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த எண்ணெயில் நம்ம 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை இடித்து ஆட் பண்ணியிருக்கோங்க. சின்ன வெங்காயம் மட்டும் இடித்து ஆட் பண்ணலைங்க, இதில் நம்ம பூண்டையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இடித்து தான் ஆட் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு வதக்கிக்கோங்க. இதில் கோல்டன் ப்ரௌன் வரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஒரு வெங்காயம் நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ்க்கு வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள், நான் பூண்டையும் இடித்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பூண்டு வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவு நல்ல கருவேப்பிலை கழுவி வாஷ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இடித்து செய்கிறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இடித்து செய்யும் போது குடும்பமே கேட்குங்க, இந்த மாதிரி மீன் குழம்பு ரெசிபி எப்படி செஞ்ச அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு நான் புளி வச்சுருக்கேன் அப்படின்றதுனால நான் 2 தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க 1 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது தான். நெக்ஸ்ட்டு கரைச்சி வச்சுருக்கிற புளியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புளி தண்ணி கொஞ்சமாக இருக்குங்க, அதனால் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நல்ல கொதி குழம்பு கெட்டி பதத்துக்கு வரணுங்க. நான் இன்றைக்கி மத்தி மீன் எடுத்திருக்கேன், ஒன்றா அதில் ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், மீன் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இந்த டைமில் கரண்டி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்காதீங்க, மீன் உடஞ்சிடும். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி. அதுக்கப்புறம் ஒரு டிப் இருக்குங்க, லாஸ்ட்டாக இறக்க போகும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி ஆட் பண்ணுங்களேன். இதோட ஃப்ளேவர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி, நான் சொன்ன அளவில் இந்த மீன் குழம்பை வச்சு உங்களுடைய ஃபேமிலிக்கும் என்ஜாய் பண்ணுங்கள். குழம்பு ரெடி. தேங்க்யூ லட்டூஸ்.